ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். வெஜ் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? என்னடான்னு யோசிக்கிறீங்களா? நம்மளோட சோயா சங்க்ஸை தாங்க சொல்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி நல்லா காய வச்சுக்கலாம், சூடாகட்டும். ஏன்னா இனி வர்றதெல்லாம் புரட்டாசி மாதம், நம்ம எப்படியும் நான்வெஜ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஷனலாக நம்ம இந்த 65 குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இந்த சோயா சங்க்ஸ் அதில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த நுரைச்சி வர்ற வரைக்கும் விடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு உடனே நம்ம இதை நல்லா வடிகட்டி நல்லா ஒரு 2-3 தண்ணி போட்டு அலசி பிழிஞ்சு, தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ப்ரோட்டீனுங்க இதில். சோயாவில் வந்து நம்ம இதை குருமாவாவோ இல்லை வறுத்தோ தொக்கு மாதிரியோ எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ பாருங்கள், சுத்தமாக வடித்து நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இதில் பவுலில் வந்து நம்ம தேவையான மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன். அதில் மைதா 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூன், அதாவது ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் நான் பெரிய ஸ்பூனில். அது கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. மொத்தம் 4 பவுட்ரு சேர்த்துருக்கோம். இப்போ 65 பவுட்ரு தேவையான அளவு. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இந்த கலர் இதில் பத்தலைன்னா நம்ம கூட கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முழு லெமனை 2 பாதியாக உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் தண்ணியே கொஞ்சம் கூட சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இது தண்ணி சேர்க்காம தான் இதில் ரெடி பண்ண போகிறோம், பிசைய போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப்பு சோயாவுக்கு தேவையான அளவு சொல்கிறேன். இப்போ சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காம நம்ம இதை பவுடரை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சோயாக்குள்ளேயே நிறைய தண்ணி இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இது ஆயில் சேர்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் பிரியாமல் வரும். உங்களுக்கு நல்லா சூப்பராக வெறும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஆயில் போதும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு, என்னடா அது நல்லா தண்ணி போட்டு குழைக்கலன்னு பார்க்காதீங்க. அது மாதிரி போட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், நம்மளுக்கு எண்ணெய் நிறைய இழுத்துரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணோன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்காது, ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு சாஃப்டே ஆகாது, செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணால் மொத்தமாக போட்டு கலர்னிங்கன்னா அங்கங்கே நின்றுடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைய இதுலேருந்தே லைட்டாக தண்ணி வர வர உங்களுக்கு எல்லா இடமும் பைண்டிங் ஆகும். இதில் சூப்பராக பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைய அதில் மாவு ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் வரும். அதில் உப்பு காரம் எல்லாம் இறங்கும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு இப்போ பாருங்க, இது நார்மலாக இப்படியே போட்டு நம்ம பண்ணிடலாம். ஆனால் கூட கொஞ்சம் நம்ம கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி அப்படின்ட்டு. இப்போ லைட்டாக நான் இதில் கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை பாருங்கள், சும்மா ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். இதை கலர் போட்டு, ஏன்னா குழந்தைங்களுக்கு கலராக இருந்தால் தான் நம்ம ஹோட்டலில் பார்த்து பார்த்து பழக்கம் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால நான் லைட்டாக கலர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுட்டேன் கடாயை. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டு வறுத்துடலாம். வேறு எந்த ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே எடுத்து போடுங்க. அப்படியே போட்டுட்டு லேசாக அப்படி நகர்த்தி விட்டிங்கனாலே கொஞ்சம் ஒன்று ஒன்றா நகர்ந்துடும், எந்த இதுவும் பிரியாது. உள்ளே அவ்வளோ சூப்பராக மாவு இறங்கி அந்த காரம்லாம் அது உள்ளே இறங்கி அவ்வளோ ஒரு சிக்கன் மட்டனோட ஃப்ளேவர் இருக்கும். உண்மையிலே சிக்கன் 65 வறுத்தா எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக அந்த 65 ஸ்மெல்லு தாங்க வரும். ஏன்னா நம்ம போட்டிருக்க பவுட்ரு எல்லாமே சேமாக சிக்கனுக்கு என்ன போடுவோமோ அதை தான் போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து மட்டன் மாதிரி நல்லா அப்படியே ஒரு மாதிரி சங்கியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்மள மீல் மேக்கர் எப்படி இருக்கும்னுட்டு. சூப்பராக இந்த பாருங்கள், லைட்டாக அப்படியே ஒன்றுமே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கலரி விடுங்க. இந்த பாருங்கள், எடுத்து பார்த்திங்கனாலே செம்ம சூப்பராக உள்ள மாவு பைண்டிங் ஆகிடும். இதை நம்ம போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஆறும் போது தான் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கிறிஸ்பாக ரஃப் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆயிலில் இருக்கும்போது அந்த ஹீட்டோட சாஃப்ட்னஸை விட இதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாகிடும், நல்லா பொறன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த நக்கட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்டியா, ஈஸியா, குயிக்கா செய்து முடிச்சிடலாம். ரொம்ப சூடா இருக்கு. நான் பிரிச்சு காட்டுறேன். இந்த பாருங்க எப்படி சீஸ் பால் பிரிச்சா எப்படி வரும், அந்த மாரி ஒரு அப்படியே ஒரு கறிய பிரிச்சிங்கன்னா எப்படி வரும் சிக்கன்லலாம், அதே மாரி சேமா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.